ஐயாவை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நாஸ்டேட்டராக இருக்கப்போ எனக்கு சார தெரியும். நான் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன். என்னுடைய முதல் கதையை நான் ஃபுல் நரேஷன் கொடுத்தது அவர்கிட்ட தான். அப்போ அந்த கட்டுரை தமிழ் கதையை அதை கேட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு கிடைத்த முதல் உற்சாகம், நம்பிக்கை, அரவணைப்பு. அப்படி எனக்கு மட்டும் இல்லை, அப்படி நிறைய பேர்த்துக்கு அவர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார். ஒருத்தரை ஒரு படத்தை, ஒரு படைப்பை எப்படி பாராட்டணுங்கிறது அவர்கிட்ட தான் கற்றுக்க முடியும். அந்த அவருடைய இழப்புங்கிறது தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு படைப்பாளிகள் முறையிலுங்கிற சரி, பெரிய இழப்பு. இப்போ அவருடைய படங்கள் எல்லாமே மக்களுடைய ஒரு உயிரில் கலந்த ஒரு விஷயம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதிய பாகுபாடு, ஒரு மத நல்லிணக்கத்தோட நியூஸ் தான் அவருடைய எல்லா படைப்பும் இருக்குது. மக்களுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கருத்தை வச்சுட்டு போயிருக்காங்க சார். இப்போ எத்தனை தலைமுறைகள் அவர் கொண்டாடுவாங்க? அவர் எப்போதுமே ஒரு ப்ராக்ரஸிவான ஹியூமன் பீயிங். படைப்புல மட்டுமே இல்லை, அவருடைய பார்வைகள் எப்போதுமே ரொம்ப முன்னோக்கியே இருக்கும். அது என்ன சொல்றது, அவருடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் எப்போதுமே அவர் ஒரு ஃபியூடலாக யோசிச்சதே இல்லை. ஸோ ஒரு ஆர்டிஸ்டினுடைய இதுங்கிறதான் நினைக்கிறேன். எப்போதும் முன்னோக்கி இருத்தல், ப்ராக்ரஸிவாக இருத்தல், அதான் அவருடைய அடையாளமும் கூட. அவருடைய சமூகத்தோட பார்வையும் அப்படிதான் இருந்தது. ஆமா, பத்மஸ்ரீ அவார்ட்லாம் நேரில் பேசியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல் லாபமும் கருதாம, அதை வேண்டி நிற்காம, சமூகத்தினுடைய சிக்கல்களுக்கு, தமிழ் இனத்தினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்த ஒருவர், தனக்குன்னு எந்த லாபமும் எதிர்பார்க்காத ஒருவர். இந்த மண் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அவருடைய அந்த ஒரு வினைப்பு அப்படின்றது நீங்கள் இப்போ கலைஞரை எப்படி தான் பார்க்குறீங்க? இல்லை, அவர் மனோஜ் இறந்தப்போ இங்கே தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. அவர் சென்னையில் இருக்கிறத விட இங்கே தான் நிறைய நாள் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். எங்கே இருந்தாலும் இந்த ஊர்க்காரராகவே தான் இருந்தார். ஸோ இந்த ஊர் தான் அவருடைய ஆன்மான்னு சொல்லலாம், அவருடைய நினைப்பில் இருந்ததுன்னு சொல்லலாம். அதில் இங்கே அவருடைய நினைவு, அவருடைய வாழ்க்கை முடிகிறது, இங்கே அடக்கம் செய்கிறாங்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயமா நான் நினைக்கிறேன். அவரை பற்றி ஒரு கவிதை ஏதாவது இல்லை, அப்படி தப்புன்னு சொல்ல முடியாது. தேங்க்யூ.